இந்த தொகுப்பு எதை பற்றி பார்த்தீங்கன்னா, தக்ஷிண சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை போனதுனால ரூ. 200. இது பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை ஈசிஆரில் எம்ஜிஎம் பக்கத்தில் இருக்கும். இங்கே என்ன பண்ணலாம், என்ன பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நாம் உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா நிறைய கைவினை பொருட்கள், அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாம் இங்கே போனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த ஊரோடைய ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு வீடு, அவங்களோட வாழ்வியல் பற்றின ஒரு கண்காட்சி மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாடுக்குள்ளே போகிறேன் நான். தமிழ்நாட்டுக்குள்ளே பாரம்பரிய வீடுலாம் எப்படி இருந்துச்சு, இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன மிக பெரிதாக ஈர்த்தவை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க தமிழ் எழுத்துக்களை பற்றி நான் வரலாறோட குறிப்பு பார்த்திங்கன்னா, தமிழ் எழுத்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி எழுதப்பட்டிருக்கு, தமிழ் எழுத்தை இந்த செப்புத்தகடில் எழுதியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது, அந்த எழுத்தை பார்க்கும்போது ஏற்பட்ட ஒரு ஆனந்தம். செப்புத்தகடுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி, ஓலைச்சுவடியில் எவ்வாறு எழுதியிருப்பாங்க, அந்த ஓலைச்சுவடியை தொட்டு பார்க்குற ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுகள்லாம் எப்படி இருந்தது, அந்த அந்த எழுத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்றதோட தொடங்கின இந்த பயணம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூடை முடைபவர் வீடு. நெசவாளர் வீடு. குயவர் வீடு. பானையெல்லாம் பண்ணுறவங்க, அவங்க எப்படிலாம் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றதும் ரொம்ப அழகாக இருந்தது. ஆம்பூர் வீடு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே போகிறோம். கேரளாவில் பார்த்திங்கன்னா நமக்கு கேலிக்கட் வீடு, ட்ரவாங்கோர் வீடு, சிரியன் கிறிஸ்டியன் வீடு, இது எல்லாமே இருந்தது. ஆனால் என்னுடைய நேரம் கருதி நான் பார்த்திங்கன்னா கேரளாவோடு நான் திரும்பிட்டேன். இன்னும் கர்நாடகா, ஆந்திராலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. Silence in the background, violence in your eyes now. Remember that time you gave your heart to me. Remember that time when life was like a dream. You know what I know. You know what I know. I need to hold you close to me, to me, to me, to me. இந்த இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறையா அவங்க நம்மளுடைய பண்பாடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.